சனியனுடைய தன்மைகள் இருக்கும், பக்கத்தில் இருக்கிற குருவனுடைய தன்மைகள் நமக்கு இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் தன்மைகளை சொல்கிறோம். சதயம் அப்படின்னா என்னென்ன தன்மைகள் இருக்கும்? சதயம் அப்படின்னா அழகான வசீகர தோற்றம் கொண்டவர்கள், அட்ராக்டிவாக பார்த்த உடனே ஒரு என்னமோ சொல்கிறார், கும்பலே பார்த்த உடனே டக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 ராசி தான் இருக்குது சொல்லலாம். உதாரணத்துக்கு ரிஷப ராசி, சிம்ம ராசி, இதெல்லாம் பார்த்த உடனே வசீகரத்தன்மை கொண்ட ராசிகள். தனுர் ராசி, இதெல்லாம் விருச்சிகம் கொஞ்சம் சொல்லலாம். அதே மாதிரி தான தர்ம சிந்தனை உடையவர்கள். எப்பயுமே வீட்டில் ஒரு ஆடு மாடு கன்று, அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறதுல நம்ம நாய் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு பெட் அனிமல்ஸ் சொன்னோம். அந்த அனிமல்ஸோட மிருகங்களோட ஈக்குவேஷன் அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்கள், அதை வளர்ப்பதில் ஆனந்தம் உடையவர்கள். இது பேசிக்காக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நல்ல நற்குணம் உடையவர்கள், பிரபல நோக்கம் உடையவர்கள், எதிர்காலத்தை சிந்தனை, அதான் சொன்ன பிரபல நோக்கம், பிரபலமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கணும், அதே சமயத்தில் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் உடையவர்கள், அதாவது சில காரியம் மற்றவன் செய்கிறது பிடிக்கலன்னா டக்குன்னு எரிஞ்சு விழுந்துருவோம், அந்த முன்கோபம் கொண்டவர்கள். தீர யோசிப்பவர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், எடுத்த காரியங்களை முடிப்பதில் வல்லமை கொண்டவர்கள். இதெல்லாம் சதய நட்சத்திரத்திற்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சதய நட்சத்திரத்திற்கு சில டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதிகமாக அக்வைண்டன்ஸ் வித் இன்டெலிஜென்ட் எஜுகேட்டட் பர்சன், நம்மளை விட கொஞ்சம் நிறைய படித்தவன் இருந்துட்டான்னா அப்படியே அவனை ஒத்து போகிறதுல கொஞ்சம்